ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இது 1 கொரிந்தியர் 6:20 கெரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதாவது நம்ம கெரேத்துக்கு கொல்லப்பட்டவங்க தான். நாம் பரிசுத்தவான்களாக நம்ம பிறக்கல. தாயின் துர்குணத்தில் நம்ம உருவானது, தாயின் கருவில் நான் பிறந்ததுலேருந்தே நம்ம தேவனை அறியாதவர்களாக, அதுமாதிரி அந்நிய தேவர்களை நம்ம நமஸ்கரித்தவங்க அப்படியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கெரேத்துக்கு தான் அவரோட கெரையை செலுத்தி நம்மளை கொல்லப்பட்டிருக்காங்க. இயேசு ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம வாசிக்கலாம். இதிலும் கூட கெரேத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்களா, என் அறியீர்களா, இன்னும் நீங்கள் தேவனே அவருடைய எல்லா காரியத்திலும் அவரை பற்றி அவரை மகிமைப்படுத்துங்களன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதாவது என்னென்ன கெரை அவர் நமக்காக செலுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய நாமத்தை நமக்கு கெரையமாக கொடுத்துருக்குறாங்க. அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவங்களாக அவருடைய பிள்ளைகளாக இருக்குது. அந்த நாமத்தினால நாம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது நம்ம விடுதலை அடைகிறோம். சாத்தானும் நடுநடுங்கி ஓடுதோம். அவரோட நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு உரிமையாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவரோட நாமம். இயேசுங்கிற நாமத்தில் எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாமங்களும் அறிக்கையிடுகிறோம். இயேசு நாமம் சொன்னாலே சத்ரு விரண்ட ஓடிடும். அது ஒரு கெரயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவரோட ரத்தம், ரெண்டாவதாக அவரோட ரத்தம், அவரோட ரத்தத்தினால் பாவம் மன்னிப்புண்டு. அவர் ரத்தத்தினால மீட்பும் விடுதலையும் நமக்கு சாத்தான் கையிலேருந்தும் அவர் நம்மளை கெரங்க கொடுத்து மீட்டி இருக்குது. அதாவது அவர் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு இருக்குது. அவர் ரத்தம் ரெண்டாவது கரையம் அவர் செலுத்தி இருக்குது. மூணாவதாக அவருடைய வார்த்தைகள், வசனங்கள். அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது, இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடும் போது பிரச்சனைகள் விட்டு விலகிறது நமக்கு தெரியும். அந்த வார்த்தையினாலும் நமக்கு ஜெயமுண்டோ. அப்போ அது வார்த்தை அவர் கிரயமாக அவர் அப்பப்போ சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி கல்விமானாவே கொடுத்து நம்மளை ஆசீர்வச்சிருக்காங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தழும்புகளால் நீ குணமாகினீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுருள் வசனம் இருக்குது. அவருடைய தழும்புகள் நமக்கு அவர் காயப்பட்ட அவரோட தழும்புகள் இன்றைக்கும் காஞ்சி போகாது இருக்குது. அவரோட தழும்புகள் இப்போதும் நம்மளுக்காக உண்டு. அந்த தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதும் அவரோட தழும்புகளால் நம்ம அடிப்பினர்களால் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. குணமாயிட்ட தழும்புகள் நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. தழும்பு அடையாளங்கள் எல்லாம் நமக்காக தான் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நமக்கு வாசிக்கலாம். அடுத்ததாக அவருடைய கிருபை, அஞ்சாவதாக கிருபை. பிதாவினுடைய அன்பு பெறதுக்கு நமக்கு இயேசுனோட கிருபை, தயவும் அவரோட கிருபை நமக்கு எப்போதும் உண்டு. அவரோட கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லி வாழ்த்துவாங்க இல்லையா? அதனால் அந்த அவரோட கிருபையை நாம் மனுஷர் கையிலேருந்தும் தேவ கையிலேருந்தும் இந்த உலகத்துலேருந்தும் எல்லாம் நம்ம கிருபையோடு இருக்கிறதுக்கு அவரோட கிருபை, அவரோட பிதாவின் கையிலேருந்து அன்பு வாங்கிறதுக்கு நம்ம அவரோட இயேசுவின் கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிருபையை நமக்கு கிரயமாக அவர் கொடுத்துருக்காங்க. அவர் இலவசமாக கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி வாசிக்கிறோம். அந்த கிருபை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த கிருபை இப்போ என்னென்ன நம்ம பார்த்தோம்? அவருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய தழும்புகளால், அவருடைய கிருபையினால், அந்த 5 காரியங்களையும் நமக்கு கிரயமாக கொடுத்துருக்காங்க. அந்த கிரயத்தை நமக்காக கொடுக்கப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம நிச்சயமாக விடுதலை அடைவோம். சாத்தான் கையிலேருந்தும் மனுஷர் கையிலேருந்து உலக பிசாசுகள், உலக மனுஷர் கையிலேருந்து எல்லாம் நாம் விடுதலை அடையிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமம், இயேசு ரத்தம், இயேசுவின் தழும்பு, இயேசுவின் வசனங்கள், கிருபை எல்லாமே அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம சுதந்திரிக்கணும். கர்த்தர் நம்மளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிற சுவாமியை மகிமைப்படுத்துக்கிறேன், கொண்டாடுகிற நல்ல நாளுக்கு கொடுத்தீங்க. சோத்ராண்டவரே, கண்ணின் மணி போல இத்தனை மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க அப்பா. உடைய கிருபையினால் நாங்கள் நிலைத்திருக்கிறோப்பா, நிற்கிறோப்பா. சோத்திரம் நாமத்தின் மேல் ஜெயம் எடுத்தவங்களாக உன் நாமத்துக்காக நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அந்த உலகத்தில் பொல்லாங்கிலிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்குறீங்கப்பா. அவன் ரத்தத்தினால் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். தழும்புகளால் நாங்கள் குணமாயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, சோத்ராண்டவரே, உடைய வசனத்தினை எடுத்தெடுத்து வசனத்தினால் நாங்கள் நிலைத்திருக்கிறோப்பா. சோத்திரம் வசனத்தின் முகாந்திரம் நாங்கள் ஜெயம் எடுத்துட்டு இருக்கிறோம்.
எவ்வளோ நன்மைகளை எங்களை இவ்வளோ நேசிக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, சோத்திர நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நீர் எங்களை நேசிச்சிங்க அப்பா. சோத்திராண்டவரே, பாவிகளாக இருக்கும்போது எங்களை நேசிச்சிட்டிங்க அப்பா. சோத்திரம். மேற்கும் கிழக்கும் அவ்வளோ தூரமாக எங்கள் பாவத்தை விலக்கி போட்டிங்க. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமாக அவ்வளோமாக உண்ட கிருபை எங்கள் மேலே நீங்கள் நிலைத்து நிற்க பண்ணினீங்க. அதுக்காக சோத்திரம். நன்றியோடு நான் துதிக்கிற இந்த வசனத்தை கேட்குற அத்தனை பேருக்கும் இந்த 5 காரியங்களோட பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா. சோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறப்பா. நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.